அரசியல் விமர்சகர் சாய் சுதாகர்ட்ட கேட்போம். சார், பல்வேறு விஷயங்களை வந்து நம்முடைய வைத்திலிங்கம் ஐயா முன் வைக்கிறார். எப்படி இதை பாக்குறீங்க நீங்க? நான் ஒரு ஒவ்வொன்றா பதில் சொல்லிடுவேன். சொல்லுங்க. முதல் விஷயம், ஐயா வந்து காங்கிரஸை தாக்குனாங்க அப்படின்னு சொல்றாரு, நேருவை தாக்குனாங்க அப்படின்னு சொல்றாரு. பிரதமர் வந்து நேருவினால் தான் நம்மளுடைய நிலைமை இப்படி இருந்ததுன்னு பொதுவா சொல்லிட்டாரு. இப்ப நான் விளக்குறேன். ஐயாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து சொல்றேன். 1947 முதல் முறையா பாகிஸ்தான் நம்ம மேல போர் தொடுக்கும் பொழுது திரு நேரு அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, 48 இங்கிருந்து ஐநா சபைக்கு ரெஃபரண்டம் எடுத்துட்டு போறார். ஓகே, அது வந்து ஒரு தப்பான செயல். தைரியமா சொல்றேன், அது மாதிரி செஞ்சிருக்கூடாது. நம்மளுடைய நாட்டு பிரச்சனை, நம்ம பக்கத்துல இருக்க நாடு நம்ம மேல போர் தொடுக்குதுன்னா நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கணும். இங்க இருந்து கொண்டு போய் ஐநா சபையில ரெஃபரண்டம்க்கு வச்சா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உள்ளுக்குள்ள தீர்த்துக்கோங்க அப்படின்னு அவன் தீர்ப்பு சொல்லிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு வரைஞ்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நம்மளால மாத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற காரியங்கள் ரெஃபரண்டம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐநா சபையில சொன்னாங்க. அன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் மெஜாரிட்டியான ஒரு மாநிலம், ஆனா இந்து ராஜா ஆண்டு கொண்டிருந்தால், ஹரி சிங்னு ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தார். அங்க போய் நீங்க வந்து ரெஃபரண்டம் வச்சு நீங்க அங்க எடுங்க, வாக்கெடுப்பு எடுங்கன்னா எந்த பக்கம் போகும் வாக்கெடுப்பு? இது மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் இந்த ஐநா சபையில போய் அணுகுனதுனால தான் முக்காவாசி நமக்கும் பாகிஸ்தானுக்கும் தீராத பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தாங்க. அதாவது நீங்க வந்து போர் தொடுக்கணும். நம்ம ஜவான் ஒருத்தர் போய் அங்க விழுந்திருக்கிறாரு, 24 மணி நேரத்துல மீட்டு கொண்டு வராங்க, அவன் சரண்டர் பண்றான். இவங்க வந்து ஜவான் விழுந்தது உண்மையா நிரூபிக்க முடியுமா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் கேட்கிறாரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க எப்பவுமே அதாவது இப்ப கூட அவர் சொல்றாரு இல்லையா, அந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, யார் இருக்கணும்ன்றதை விட யார் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்க கொள்கை. இவங்க சொன்னாங்களா நாங்க என்ன பண்ணுவோன்னு? அதே மாதிரி கேட்டார், விவசாயிகளுக்கு என்ன பண்ணாருன்னு. விவசாயிகளுக்கு என்ன பண்ணல. அவருக்கு ஐயாவுக்கு வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். 2013 ஒரு விவசாய குடும்பத்தின் வருமானம் 6400 ரூபாயாக இருந்தது. இப்போ 2023 கணக்கின்படி 10,500 அது வளர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 மடங்கு. இந்த 2 ஆண்டு காலம் கோவிட் வரவில்லை என்றால் கிட்டத்தட்ட 2 மடங்கு கண்டிப்பா அதை ப்ராமிஸ் பண்ணது நடந்திருக்கும். அதே மாதிரி கருப்பு பணம் சொல்றாரு. இவங்க ஏன் கருப்பு பணம்னு கத்திட்டு இருக்காங்கன்னா, அதையும் திரு மோடிஜி அவர்கள் சொன்னார்கள். இங்க ரெய்டு நடந்து இவர்கள் கொள்ளையடித்த பணத்தில் 1 லட்சம் கோடி நாங்க ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துருச்சா? தீர்ப்பு கிடையாது. அவங்க தீர்ப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இடி ரெய்டோ இன்கம் டாக்ஸ் ரெய்டோ என்னன்னா, இது இவர்களுடைய சொத்தா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2 எம்பிக்களோட சொத்துக்கள் 3 மாசம் முன்னாடி, ஒரு எம்பி இது 11 கோடி ரூபாய் சொத்து, ஒரு எம்பி 9 கோடி ரூபாய் சொத்து. இதை அமலாக்கத்துறை எடுத்துக்கொண்டு அதை ஏலத்தில் கொண்டு வந்தார்கள். இது எப்படி என்னுடைய சொத்து கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்களா? அந்த 2 எம்பி சொல்லல. இது தவறான செயல், எங்க சொத்தை அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா? அதுவும் சொல்லல. அப்பனா என்ன அர்த்தம்? திரு மோடிஜி சொன்ன அந்த 1 லட்சம் கோடி அபகரிச்சது கரெக்ட். அதாவது இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை தான் எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஓபிசி பத்தி பேசுறாங்க. பிரதமரே ஐயா ஓபிசி தான். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் தான், ஓபிசி குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவர் போய் கர்ப்ப கிரகத்துல பூஜை பண்ணக்கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. இது உங்களுடைய சமூக நீதி. கோயிலுக்குள்ள போய் எல்லா வர்க்கத்துல இருக்கிறவங்களும் பூஜை பண்ணணும் நீங்க தான் சொல்றீங்க சமூக நீதி. ஆனா அவர் வந்து போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இங்க இருந்து செங்கோல் எடுத்து இப்போ நம்ம என்ன பேசுறோம்ன்றதுக்குள்ள வந்துருவோம். நம்ம தலைப்புக்குள்ள வந்துருவோம். நாடாளுமன்றத்துல பிரதமர் என்ன உரை நிகழ்த்தினார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அதுக்குள்ள நம்ம வந்துருவோம். அதுக்கே வரேன். அதாவது இந்த ஓபிசி ஏன் எடுத்தேன்னா, கற்பூரி தாக்கூரை பத்தியும் பேசியிருக்காரு திரு மோடி அவர்கள். ஏன்னா இவங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் இவங்க பண்ணல. ஓகே, ஆனா அவர் முடித்திருத்தும் வர்க்கத்தை சார்ந்தவர். அவருக்கு வந்து ஒரு பாரத் ரத்னா அவார்டு இந்த அரசாங்கம் கொடுக்குது. அது கூட இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எது செஞ்சாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி திரு அத்வானி அவர்கள் ராம் டெம்பிள் பிரதிஷ்டைக்கு கூப்பிடலன்னு பிரச்சனை பண்ணாங்க.
ஓகே, இப்போ வந்து பாரத் ரத்னா கொடுக்கும்போது அது தேர்தலுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த எதிர்க்கட்சிகளே சொல்ல முடியலையே. அதே மாதிரி ஓபிசி பத்தி பேசுறாங்க இல்லையா, அன்னை காலகட்டத்தில் நேஷனல் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று கவுன்சில்னு ஒன்று போட்டாங்க. அதுல யாருன்னா ஓபிசி இருந்தாங்களான்னு கேட்கிறாரு பிரதமர். அதே மாதிரி இருங்க, இந்த அரசாங்கத்துல இருக்கிற 74 மந்திரியில 60% ஓபிசி எஸ்சி எஸ்டி அணி சார்ந்தவர்கள் தான் அங்க மந்திரிகளாக இருக்காங்க. இதை விட என்ன சமூக நீதி வேணும்? அதுதான் பிரதமர்